உங்கள் ஆசையாக வளர்க்கும் ரோஜா செடியில் திடீரென இலைகள் சுருங்குவதையோ அல்லது காய்கறி செடிகளில் பூச்சிகள் மொய்ப்பதையோ பார்த்து நீங்கள் எப்போதாவது கவலைப்பட்டு இருக்கிறீர்களா? விலை உயர்ந்த ரசாயன மருந்துகளை வாங்கி அடித்தும் எந்த பயனும் இல்லையா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் இயற்கை முறையில் தாவரங்களை பாதுகாப்பது மற்றும் அதற்கு தேவையான உணவை அளிப்பது. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புவீர்களா? உங்கள் செடிகளை செழிப்பாக வளர்க்க தேவையான மேஜிக் பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீட்டு சமையலறையிலேயே இருக்கின்றன. ஆம், நீங்கள் குப்பையில் வீசும் பல பொருட்கள் உங்கள் செடிகளுக்கு அமிர்தம் போன்றது. இந்த வீடியோவில் ரசாயனங்களை முற்றிலும் தவிர்த்துவிட்டு இயற்கையான முறையில் எப்படி உரங்களை தயாரிப்பது, பூச்சிகளை எப்படி விரட்டுவது என்ற பல ரகசியங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை பார்த்த பிறகு நீங்கள் இனி கடைகளுக்குச் சென்று எந்த ரசாயன உரத்தையும் வாங்க மாட்டீர்கள் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். சரி, வாங்க வீடியோவிற்குள் போகலாம். நாம் நமது முக்கிய பகுதிக்குச் செல்வதற்கு முன் ஒரு சிறிய பின்னணியை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் எந்த ஒரு செயற்கை ரசாயனமும் இல்லாமல்தான் விவசாயம் செய்து வந்தார்கள். அவர்கள் இயற்கையோடு இணைந்து இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை வைத்தே மண்ணை வளப்படுத்தினார்கள். ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக அதிக மகசூல் என்ற ஆசையில் நாம் ரசாயன உரங்களுக்கும் ஆபத்தான பூச்சிக்கொல்லிகளுக்கும் அடிமையாகிவிட்டோம். இதன் விளைவு என்ன தெரியுமா? நமது மண்ணின் இயற்கையான தன்மை முற்றிலும் கெட்டுவிட்டது. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் மண்புழுக்களும் நுண்ணுயிரிகளும் அழிந்துவிட்டன. அது மட்டுமல்லாமல் இந்த ரசாயனங்கள் கலந்த உணவை சாப்பிடுவதால் நமக்கும் பலவிதமான நோய்கள் வருகின்றன. இப்போது உலகம் முழுவதும் மீண்டும் இயற்கை விவசாயத்தை நோக்கிய ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமது வீட்டுத் தோட்டம் அல்லது மாடித் தோட்டத்தில் நாம் வளர்க்கும் சில செடிகளுக்காவது நாம் ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இருப்பதே நமக்கும் நமது இயற்கைக்கும் நாம் செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும். இதை எப்படி மிக எளிதாக செய்வது என்பதை இப்போது ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலில் நாம் பார்க்கப் போவது பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழத் தோல்களைப் பற்றி. நாம் அனைவரும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் தோலை குப்பையில் வீசிவிடுவோம். ஆனால் உங்கள் செடிகளுக்கு, குறிப்பாக பூக்கும் செடிகளுக்கு இது ஒரு பொக்கிஷம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரோஜா, மல்லிகை போன்ற செடிகள் நிறைய பூக்களை பூக்க பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம். இதற்காக நீங்கள் கடைகளில் விற்கும் பொட்டாஷ் உரத்தை வாங்கத் தேவையில்லை. வாழைப்பழத் தோல்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை அப்படியே செடியின் வேர் பகுதியில் போடலாம் என்று சிலர் நினைப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணம். பச்சையான தோல்களை அப்படியே மண்ணில் போடும்போது அது எறும்புகளையும் மற்ற பூச்சிகளையும் ஈர்க்கும். இதை தவிர்க்க ஒரு சிறந்த வழி உள்ளது. தோல்களை வெயிலில் 2 அல்லது 3 நாட்கள் நன்கு காய வையுங்கள். அவை காய்ந்து மொறுமொறுவென்று ஆன பிறகு மிக்ஸியில் போட்டு பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொடியை மாதத்திற்கு ஒரு முறை 1 ஸ்பூன் அளவு உங்கள் செடிகளுக்கு கொடுத்து வாருங்கள். சில நாட்களிலேயே உங்கள் செடியில் பூக்கள் கொத்து கொத்தாக பூப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது செடிகளுக்கு உடனடி பலனை தரும் ஒரு அருமையான இயற்கை உரம். இரண்டாவதாக, கால்சியம் சத்து நிறைந்த முட்டை ஓடுகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம். தக்காளி போன்ற செடிகளில் காய்கள் வருவதற்கு முன்பே அதன் அடிப்பகுதி கருப்பாக மாறி அழுகிப்போவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு முக்கிய காரணம் மண்ணில் கால்சியம் சத்து குறைபாடுதான். இதை சரி செய்ய முட்டை ஓடுகள் மிகச்சிறந்த ஒரு தீர்வாகும். முட்டை ஓடுகளில் 95% தூய்மையான கால்சியம் கார்பனேட் உள்ளது. ஆனால் இங்குதான் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. முட்டை ஓடுகளை வெறுமனே கைகளால் உடைத்து செடிகளில் போட்டால் அது மட்குவதற்கு பல வருடங்களாகும். செடிகளுக்கு எந்த சத்தும் உடனடியாக கிடைக்காது. எனவே முட்டை ஓடுகளை நன்கு கழுவி வெயிலில் காய வைத்து மிக்ஸியில் நைசான பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இதை செடியின் அடிப்பகுதியில் தூவிவிடலாம். இதைவிட ஒரு சக்தி வாய்ந்த முறை என்னவென்றால், அரைத்த முட்டை ஓட்டுப் பொடியுடன் சிறிதளவு வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு கலந்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும். வினிகரில் உள்ள அமிலம் முட்டை ஓட்டில் உள்ள கால்சியத்தை பிரித்தெடுத்து திரவ வடிவில் மாற்றிவிடும். பிறகு அந்த நீரை மட்டும் வடிகட்டி 10 மடங்கு தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே செய்து பாருங்கள்.
உங்கள் தக்காளி மற்றும் மிளகாய் செடிகள் மிகவும் ஆரோக்கியமாக வளரும். மூன்றாவதாக நாம் பயன்படுத்தப்பட்ட காஃபி தூள். நாம் பில்டர் காஃபி போட்ட பிறகு மீதமாகும் அந்த காஃபி தூள் சக்கையை இனி ஒருபோதும் தூக்கி எறியாதீர்கள். செடிகளின் இலைகள் பச்சை பசேலென வளர நைட்ரஜன் சத்து மிகவும் தேவை. காஃபி தூளில் நைட்ரஜன் அதிக அளவில் உள்ளது, மேலும் இது மண்ணின் தரத்தை மேம்படுத்தி மண்புழுக்களை அதிக அளவில் ஈர்க்கும் தன்மை கொண்டது. மண்புழுக்கள் உங்கள் தொட்டியில் இருந்தால் அது செடிகளுக்கு எவ்வளவு நல்லது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தவறான எண்ணம் என்னவென்றால், காஃபி தூளை போட்டால் மண் அதிக அமிலத்தன்மை ஆகிவிடும் என்று பலர் பயப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் காய்ச்சிய காஃபி தூளில் பெரும்பாலான அமிலம் காஃபியோடு சென்றுவிடும். மீதமுள்ள சக்கை கிட்டத்தட்ட நடுநிலையானதுதான். இதை ரோஜா, தக்காளி மற்றும் எலுமிச்சை போன்ற செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். செடியின் வேரைச் சுற்றி லேசாக தூவிவிட்டு மண்ணை கிளறிவிட வேண்டும். இதை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவு பயன்படுத்தினால் போதுமானது. உங்கள் செடிகளின் இலைகள் பளபளப்பாக மாறுவதை நீங்களே உணர்வீர்கள். 4வது விஷயம், பூச்சிகளை விரட்டும் பூண்டு மற்றும் மிளகாய் கரைசல். நமது செடிகள் நன்றாக வளர்ந்து வரும்போது திடீரென மாவு பூச்சிகளோ அல்லது அசுவினி பூச்சிகளோ வந்து ஒட்டுமொத்த செடியையும் நாசம் செய்துவிடும். இதற்கு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினால் செடியின் ஆரோக்கியம் கெடும். இதற்கொரு அருமையான தீர்வு நமது சமையலறையில் உள்ளது. 5 பல் பூண்டு மற்றும் காரமான 2 பச்சை மிளகாயை எடுத்து நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். இதை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு நாள் இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடுங்கள். அடுத்த நாள் காலை இதை ஒரு சுத்தமான துணியில் வடிகட்டுங்கள். இந்த நீருடன் ஒரு சில சொட்டுக்கள் பாத்திரம் கழுவும் லிக்விட் சோப்பை கலந்து பூச்சிகள் உள்ள இடங்களில் ஸ்ப்ரே செய்யுங்கள். பூண்டில் உள்ள சல்பர் வாசனை மற்றும் மிளகாயின் காரத்தன்மை எந்த ஒரு பூச்சியையும் உங்கள் செடியின் பக்கம் வரவிடாது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே இதை மாலை நேரத்தில் மட்டுமே செடிகளுக்கு அடிக்க வேண்டும். வெயில் நேரத்தில் அடித்தால் செடியின் இலைகள் கருகிவிட வாய்ப்பு உள்ளது. வாரம் ஒரு முறை இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் தோட்டம் பூச்சிகள் இல்லாத சொர்க்கமாக மாறிவிடும். 5வது இடத்தில் இருப்பது இயற்கை பூச்சிக்கொல்லிகளின் அரசனான வேப்ப எண்ணெய். மாடித் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொருள் வேப்ப எண்ணெய். வேப்ப மரத்தின் விதைகளில் இருந்து எடுக்கப்படும் இந்த எண்ணெயில் அசாடிராக்டின் என்ற வேதிப்பொருள் இயற்கையாகவே உள்ளது. இது பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி அவை முட்டையிடுவதையும் செடிகளை சாப்பிடுவதையும் தடுத்து நிறுத்துகிறது. இதை நேரடியாக தண்ணீரில் கலக்க முடியாது, ஏனென்றால் எண்ணெயும் தண்ணீரும் கலக்காது. இதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று பார்ப்போம். 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் சில சொட்டுக்கள் ஷாம்பு அல்லது சோப்பு திரவத்தை சேர்க்க வேண்டும். சோப்பு சேர்ப்பதால் தான் எண்ணெய் தண்ணீருடன் நன்றாக கரையும். இதை நன்றாக குலுக்கி செடிகளின் இலைகளின் மேல் மற்றும் அடிப்பகுதியில் படும்படி நன்றாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் நன்மை செய்யும் தேனீக்களையும் சில நேரங்களில் பாதிக்கும். எனவே தேனீக்கள் வராத மாலை வேளையில் மட்டுமே இதை ஸ்ப்ரே செய்ய வேண்டும். மாதம் 2 முறை இதை ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பயன்படுத்தி வந்தால் செடிகளுக்கு எந்த நோயும் வராது. 6வதாக நாம் பார்க்கப் போவது மரச்சாம்பல். விறகு அடுப்பு பயன்படுத்துபவர்கள் வீடுகளில் அல்லது பொங்கல் பண்டிகை போன்ற நேரங்களில் நமக்கு மரச்சாம்பல் கிடைக்கும். இந்த மரச்சாம்பல் பொட்டாசியம் மற்றும் பல நுண்ணூட்டச் சத்துக்களின் சிறந்த மூலமாகும். குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிக சுவையுடன் வளர இது பெரிதும் உதவுகிறது. பழங்காலம் தொட்டே நமது விவசாயத்தில் சாம்பல் ஒரு முக்கிய உரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மரச் சாம்பல் மண்ணின் காரத்தன்மையை, அதாவது pH அளவை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. எனவே உங்கள் ஊர் மண் ஏற்கனவே அதிக காரத்தன்மை கொண்டதாக இருந்தால் இதை தவிர்க்க வேண்டும். இதை எப்படி பயன்படுத்துவது என்றால், 1 லிட்டர் தண்ணீரில் 1 தேக்கரண்டி சாம்பலை கலந்து செடிகளுக்கு ஊற்றலாம் அல்லது செடியைச் சுற்றி லேசாக தூவிவிடலாம். செடிகளில் நத்தை மற்றும் அட்டை பூச்சிகளின் தொல்லை இருந்தால் செடியை சுற்றி சாம்பலை ஒரு வட்டம் போல தூவிவிட்டால் அந்த பூச்சிகளால் சாம்பலை தாண்டி வர முடியாது.
இது உரமாக மட்டுமில்லாமல் ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாகவும் செயல்படுகிறது. ஏழாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய அரிசி கழுவிய நீர். தினமும் வீட்டில் சாதம் வடிக்க அரிசியை கழுவும் போது அந்த தண்ணீரை நாம் அப்படியே கீழே ஊற்றி விடுகிறோம். ஆனால் அந்த தண்ணீர் உங்கள் செடிகளுக்கு எவ்வளவு பெரிய சத்து டானிக் என்று உங்களுக்கு தெரியுமா? அரிசி கழுவிய நீரில் கார்போஹைட்ரேட், லாக்டோபேசிலஸ் எனப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் மற்றும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சிறிய அளவில் உள்ளன. இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை பெருக்க பெரிதும் உதவுகிறது. இதை தினமும் செடிகளுக்கு ஊற்றலாம். சில வீடுகளில் அரிசி வடித்த கஞ்சியையும் செடிகளுக்கு ஊற்றுவார்கள். அதுவும் மிகவும் நல்லதுதான். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வையுங்கள். கஞ்சியில் உப்பு கலந்திருந்தால் அதை கண்டிப்பாக செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. உப்பு செடிகளின் வேர்களை அழித்துவிடும். எனவே உப்பு இல்லாத கஞ்சியை 2 நாள் புளிக்க வைத்து அதனுடன் சம அளவு தண்ணீர் கலந்து செடிகளுக்கு ஊற்றி வாருங்கள். உங்கள் செடிகளின் வளர்ச்சி அபரிமிதமாக இருப்பதை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். இவ்வளவு சுலபமான ஒரு இலவச உரத்தை இனி யாரும் வீணாக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். 8வது குறிப்பு, எப்சம் உப்பு எனப்படும் மெக்னீசியம் சல்பேட். மனிதர்களாகிய நமக்கு எப்படி தசை வலிக்கு எப்சம் உப்பு உதவுகிறதோ அதேபோல தாவரங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருத்துவர். சில நேரங்களில் உங்கள் செடியின் இலைகள், குறிப்பாக பழைய இலைகள் மஞ்சளாக மாறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் நரம்புகள் மட்டும் பச்சையாக இருக்கும். இதற்கு மெக்னீசியம் சத்து குறைபாடுதான் காரணம். தாவரங்கள் பச்சையத்தை உற்பத்தி செய்ய மெக்னீசியம் மிகவும் அவசியம். இதை சரி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் 1 தேக்கரண்டி எப்சம் உப்பை கலந்து கொள்ளுங்கள். இது தண்ணீரில் மிக எளிதாக கரைந்துவிடும். இந்த தண்ணீரை செடியின் இலைகள் முழுவதும் படும்படி ஸ்ப்ரே செய்யலாம் அல்லது நேரடியாக செடியின் வேரிலும் ஊற்றலாம். இலைகள் வழியாக இதை ஸ்ப்ரே செய்யும்போது செடிகள் சத்துக்களை மிக விரைவாக உறிஞ்சிக்கொள்ளும். தக்காளி, மிளகாய் மற்றும் ரோஜா செடிகளுக்கு இது ஒரு உயிர் காக்கும் மருந்தாக செயல்படும். அடுத்த சில நாட்களிலேயே மஞ்சள் இலைகள் உதிர்ந்து புதிய பச்சை நிற இலைகள் துளிர்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது ரசாயன உப்பு கிடையாது. இது ஒரு இயற்கையான கனிமம்தான். எனவே தாராளமாக பயன்படுத்தலாம். 9வதாக நாம் பயன்படுத்தப் போவது ஒரு ஆச்சரியமான பொருள். அதுதான் பால். பாலில் கால்சியம் சத்து உள்ளது என்பது நமக்குத் தெரியும். ஆனால் அது செடிகளுக்கு எப்படி உதவும் என்று நீங்கள் நினைக்கலாம். பாலில் உள்ள புரதங்கள் மற்றும் என்சைம்கள் செடிகளில் ஏற்படும் பூஞ்சை தொற்றுகளை, குறிப்பாக இலைகளில் ஏற்படும் வெள்ளை நிற மாவு பூஞ்சை நோயை தடுக்க மிகச் சிறந்த ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. ரோஜா மற்றும் வெள்ளரி செடிகளில் இந்த வெள்ளை பூஞ்சை நோய் அதிக அளவில் வரும். இதை கட்டுப்படுத்த 1 பங்கு காய்ச்சாத பாலுடன் 9 பங்கு தண்ணீர் கலந்து கொள்ளுங்கள். இந்த பால் கரைசலை வெயில் அடிக்கும் பகல் நேரங்களில் செடிகளின் இலைகள் மீது ஸ்ப்ரே செய்ய வேண்டும். சூரிய ஒளியும் பாலில் உள்ள புரதமும் இணைந்து ஒரு ரியாக்ஷன் நடந்து அது பூஞ்சைகளை அழிக்கும் ஒரு கவசமாக மாறுகிறது. சிலர் பால் அடித்தால் செடி துர்நாற்றம் வீசும் என்று பயப்படுவார்கள். அது ஒரு தவறான கருத்து. தண்ணீர் கலந்து வெயிலில் அடிப்பதால் சில மணி நேரங்களில் அந்த வாசனை காற்றில் மறைந்துவிடும். எந்த ஒரு ரசாயன பூஞ்சன கொல்லியும் இல்லாமல் உங்கள் செடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க இது ஒரு அற்புதமான வழியாகும். 10வது குறிப்பு, வேர்களை பலப்படுத்தும் கற்றாழை கரைசல். கற்றாழை செடி ஒரு மருத்துவ பெட்டகம் என்பது அனைவருக்கும் தெரியும். இதில் சாலிசிலிக் அமிலம், வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் அதிக அளவில் உள்ளன. நீங்கள் புதியதாக ஒரு செடியின் கிளையை வெட்டி நடப்போகிறீர்கள் என்றால் அந்த கிளையின் அடிப்பகுதியில் ரசாயன ரூட்டிங் ஹார்மோனுக்கு பதிலாக கற்றாழை ஜெல்லை தடவி நட்டுப் பாருங்கள். வேர்கள் மிக வேகமாக வளரும். அது மட்டுமில்லாமல் செடிகளின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கற்றாழை ஒரு சிறந்த உரம். ஒரு பெரிய கற்றாழை மடலை எடுத்து சிறிய துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைத்துக் கொள்ளுங்கள். இதனுடன் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து வடிகட்டி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தண்ணீரை 15 நாட்களுக்கு ஒரு முறை செடிகளின் வேரில் ஊற்றி வந்தால் வேர்கள் அழுகுவது தடுக்கப்படும். மேலும் செடி எந்த ஒரு சீதோஷண நிலையையும் தாங்கி வளரும் ஆற்றலை பெறும். இது ஒரு மிகச் சிறந்த இயற்கை டானிக். வீட்டில் கற்றாழை செடி இருந்தால் அதை முகத்திற்கு மட்டுமில்லாமல் உங்கள் தோட்டத்திற்கும் கொஞ்சம் பயன்படுத்துங்கள்.
11ஆவதாக இலவங்கப்பட்டை தூளின் மகிமையை பற்றி பார்ப்போம். பிராணிக்கு வாசனைக்காக பயன்படுத்தும் இலவங்கப்பட்டை செடிகளுக்கு ஒரு மிகச் சிறந்த பூஞ்சை எதிர்ப்பு மருந்தாக செயல்படுகிறது. குறிப்பாக நீங்கள் புதியதாக விதைகளை விதைக்கும் போது அந்த சிறிய நாற்றுகள் வேர் அழுகல் நோயால் திடீரென சரிந்து விழுந்து இறந்து போவதை பார்த்திருப்பீர்கள். இதைத் தவிர்க்க நீங்கள் விதைக்கும் மண்ணில் சிறிதளவு இலவங்கப்பட்டை தூளை தூவிவிட வேண்டும். இது மண்ணில் உள்ள கெட்ட பூஞ்சைகளை அழித்து விதைகள் பாதுகாப்பாக முளைக்க உதவுகிறது. மேலும் உங்கள் செடியின் கிளைகளை வெட்டி விடும்போது அல்லது கவாத்து செய்யும் போது அந்த வெட்டப்பட்ட இடத்தில் இந்த தூளை தடவினால் அந்த வழியாக எந்த ஒரு நோய் தொற்றும் செடிக்குள் நுழைய முடியாது. தொட்டிகளில் எறும்புகள் மற்றும் சிறிய ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தால் இலவங்கப்பட்டை தூளை மண்ணின் மேற்பரப்பில் லேசாக தூவிவிட்டால் போதும். அந்த வாசனைக்கு ஒரு பூச்சி கூட அருகில் வராது. இது பார்ப்பதற்கு சிறிய விஷயமாக இருந்தாலும் செடிகளின் பாதுகாப்பிற்கு இது ஒரு மிகச் சிறந்த அரணாக விளங்குகிறது. 12வது உரம், வெங்காய சருகு கரைசல். நாம் தினமும் சமையலுக்கு வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். அதன் வெளித்தோலை குப்பையில் வீசுகிறோம். ஆனால் அந்த சருகுகளில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதை வைத்து ஒரு அருமையான திரவ உரம் தயாரிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காய சருகுகளை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு மூடி வைத்து விடுங்கள். 2 அல்லது 3 நாட்கள் அது அப்படியே ஊற வேண்டும். அதன் பிறகு பார்த்தால் அந்த தண்ணீர் ஒரு அழகான சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் மாறியிருக்கும். வெங்காயத் தோலில் உள்ள அனைத்து சத்துக்களும் தண்ணீரில் இறங்கிவிட்டதென்று அர்த்தம். இப்போது அந்த தோல்களை வடிகட்டி எடுத்துவிட்டு அந்த நீருடன் சம அளவு சாதாரண தண்ணீர் கலந்து செடிகளுக்கு ஊற்றலாம். இந்த உரத்தை உங்கள் பூக்கும் செடிகளுக்கு, குறிப்பாக செம்பருத்தி மற்றும் ரோஜா செடிகளுக்கு கொடுத்துப் பாருங்கள். செடி மிகவும் செழிப்பாக வளர்வதோடு பூக்களின் நிறம் முன்பை விட மிகவும் பிரகாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளவு அருமையான ஒரு உரம் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 13ஆவதாக நாம் பார்க்கப் போவது சமையல் சோடா எனப்படும் பேக்கிங் சோடா. வீட்டில் கேக் செய்ய அல்லது வடை செய்ய பயன்படுத்தும் இந்த பேக்கிங் சோடா தாவரங்களில் ஏற்படும் தீவிரமான பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்த ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். குறிப்பாக ரோஜா செடியின் இலைகளில் தோன்றும் கரும்புள்ளி நோய் மற்றும் வெள்ளரி இலைகளில் தோன்றும் நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து. 1 லிட்டர் தண்ணீரில் அரை தேக்கரண்டி பேக்கிங் சோடா மற்றும் சில சொட்டுக்கள் வேப்ப எண்ணெய் அல்லது லிக்விட் சோப்பை கலந்து கொள்ளுங்கள். இதை நோயால் பாதிக்கப்பட்ட இலைகளின் மேல் நன்றாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். பேக்கிங் சோடா இலைகளின் மேற்பரப்பை அதிக காரத்தன்மை கொண்டதாக மாற்றுவதால் அங்கு எந்த ஒரு பூஞ்சையாலும் உயிர் வாழ முடியாது. ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உள்ளது. பேக்கிங் சோடாவை அளவுக்கு அதிகமாகவோ அல்லது அடிக்கடி தொடர்ந்து பயன்படுத்தவோ கூடாது. அப்படி செய்தால் மண்ணில் உப்பின் அளவு அதிகரித்து செடி கருகிவிடும். நோய் தாக்கம் இருக்கும் போது மட்டும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை என்று ஒரு மருந்தாக மட்டுமே இதை அளவோடு பயன்படுத்த வேண்டும். 14வது விஷயம், தோட்டத்தின் திரவ தங்கம் என்று அழைக்கப்படும் கம்போஸ்ட் டீ. உங்கள் வீட்டில் காய்கறி கழிவுகளை வைத்து நீங்களே தயாரித்த மட்கிய உரம் அல்லது மண்புழு உரம் இருந்தால் அதிலிருந்து இதை தயாரிக்கலாம். சாதாரண உரத்தை விட இந்த கம்போஸ்ட் டீ பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இதை எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஒரு துணிப்பையில் 2 கைப்பிடி அளவு மட்கிய உரத்தை எடுத்து கட்டிக்கொள்ளுங்கள். ஒரு வாளி தண்ணீரில் இந்த பையை ஒரு டீ பேக் போல தொங்கவிடுங்கள். இதனுடன் 1 ஸ்பூன் நாட்டுச் சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்க்க வேண்டும். இது எதற்காக என்றால் நுண்ணுயிரிகளுக்கு உணவாக செயல்படும். இதை 2 நாட்கள் நிழலான இடத்தில் வையுங்கள். தினமும் ஒரு குச்சியை வைத்து அந்த தண்ணீரை நன்றாக கலக்கிவிட வேண்டும். 2 நாட்கள் கழித்து அந்த தண்ணீரில் கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உருவாகியிருக்கும். இது பார்ப்பதற்கு ஆப்பிள் ஜூஸ் நிறத்தில் இருக்கும். இந்த நீரை செடிகளின் இலைகளில் ஸ்ப்ரே செய்யலாம் அல்லது நேரடியாக மண்ணிலும் ஊற்றலாம். இது செடிகளுக்கு ஒரு ப்ரோபயோடிக் போல செயல்பட்டு மண்ணின் வளத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும். 15வது குறிப்பு, மருத்துவ குணங்கள் நிறைந்த மஞ்சள் தூள். இந்திய சமையலில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் மஞ்சள். இது மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுகிறதோ அதே அளவுக்கு தாவரங்களுக்கும் பயனுள்ளது.
தக்காளி அல்லது மிளகாய் செடிகளில் வேர் அழுகல் நோய் வந்து செடி வாடிப்போனால் மண்ணை சுற்றிலும் சிறிதளவு மஞ்சள் தூளை தூவி தண்ணீர் ஊற்றி விடுங்கள். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற பொருள் வேர்களை தாக்கும் கெட்ட பூஞ்சைகளை அழித்து செடியை காப்பாற்றும். மேலும் உங்கள் தோட்டத்து செடிகளில் எறும்புகள் கூட்டமாக முட்டையிட்டு இருந்தால் அங்கு மஞ்சள் தூளை ஒரு கோடு போல தூவிவிட்டால் போதும், எறும்புகள் அனைத்தும் ஓடிவிடும். நீங்கள் தண்டு பகுதியை வெட்டி வளர்க்கும் செடிகளை நடும்போது வெட்டப்பட்ட பகுதியில் கொஞ்சம் மஞ்சள் தூளை தடவி நட்டால் செடி சீக்கிரமாக வேர் விட்டு வளரும். எந்த ஒரு விலை உயர்ந்த மருந்துக்கும் இது சளைத்தது அல்ல. இதை மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் தொட்டி மண்ணில் சிறிதளவு தூவி விடுவது ஒரு மிகச் சிறந்த பாதுகாப்பு முறையாகும். 16ஆவதாக நாம் பயன்படுத்தப் போவது பேக்கரி ஈஸ்ட் கரைசல். என்னது, செடிகளுக்கு ஈஸ்ட் பயன்படுத்துவதா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? ஆம், பேக்கரிகளில் பிரெட் உப்பலாக வருவதற்கு பயன்படுத்தும் அதே ட்ரை ஈஸ்ட் தான். ஈஸ்டில் பி வைட்டமின்கள் மற்றும் செடிகளின் வளர்ச்சியை தூண்டும் பல என்சைம்கள் உள்ளன. உங்கள் செடி வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நின்றாலோ அல்லது பூக்கள் பூக்காமல் இருந்தாலோ இதை பயன்படுத்தி பாருங்கள். 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 ஸ்பூன் ஈஸ்ட் மற்றும் 1 ஸ்பூன் சர்க்கரையை கலந்து கொள்ளுங்கள். சர்க்கரை ஈஸ்டை ஆக்டிவேட் செய்ய உதவும். இதை நன்றாக கலந்து 2 மணி நேரம் அப்படியே வைத்து விடுங்கள். தண்ணீர் நுரைத்து பொங்கி ஒரு புளித்த வாசனை வரும். இந்த திரவத்தை 5 லிட்டர் தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு ஊற்ற வேண்டும். இது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை தூண்டி வேர்களின் வளர்ச்சியை அபரிமிதமாக அதிகரிக்கும். இதை பயன்படுத்திய ஒரு வாரத்திலேயே செடிகளில் புதிய துளிர்கள் மற்றும் மொட்டுகள் வருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இதை மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. 17ஆவது குறிப்பு, செண்டுமல்லி மற்றும் ஊடுபயிர் முறை. இது எந்த ஒரு உரமோ அல்லது ஸ்ப்ரேயோ கிடையாது. இது ஒரு இயற்கையான தற்காப்பு கலை என்று சொல்லலாம். நீங்கள் காய்கறி செடிகள், குறிப்பாக தக்காளி அல்லது கத்தரிக்காய் வளர்க்கிறீர்கள் என்றால் அவற்றுக்கு நடுவே கட்டாயம் செண்டுமல்லி, அதாவது சாமந்தி செடிகளை வளர்க்க வேண்டும். எதற்காக தெரியுமா? காய்கறி செடிகளின் வேர்களை தாக்கும் நூற்புழுக்கள் என்ற ஆபத்தான பூச்சிகள் மண்ணில் இருக்கும். ஆனால் செண்டுமல்லி செடியின் வேர்கள் ஒரு விதமான ரசாயனத்தை வெளியிடும். இது அந்த நூற்புழுக்களை செடியின் பக்கம் வரவிடாமல் விரட்டியடிக்கும். மேலும் செண்டுமல்லியின் பிரகாசமான மஞ்சள் பூக்கள் மற்றும் அதன் வாசனை நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்கும். அதே சமயம் கெடுதல் செய்யும் பூச்சிகளை குழப்பி திசை திருப்பிவிடும். இது இயற்கையின் ஒரு அற்புதமான கூட்டணி. இதைத்தான் ஊடுபயிர் அல்லது கம்பானியன் பிளான்டிங் என்று சொல்கிறார்கள். ரசாயனங்களை தெளித்து பூச்சிகளை விரட்டுவதை விட இப்படி இயற்கையாக செடிகளை வைத்தே பூச்சிகளை விரட்டுவது மிகவும் சிறந்தது மற்றும் நிரந்தரமான தீர்வு. 18ஆவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது களைச்செடி உரம். உங்கள் தோட்டத்தில் தேவையில்லாமல் வளரும் களைச்செடிகளை நீங்கள் பிடுங்கி எறிவீர்கள் அல்லவா? இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். அந்த களைச்செடிகள், குறிப்பாக குப்பை மேனி அல்லது நெருஞ்சி போன்ற செடிகளில் மண்ணின் ஆழத்திலிருந்து உறிஞ்சப்பட்ட அபரிமிதமான சத்துக்கள் அடங்கியிருக்கும். ஒரு வாளியில் தண்ணீர் நிரப்பி நீங்கள் பிடுங்கிய களைச்செடிகளை முழுவதுமாக அதனுள் போட்டு மூடி வைத்து விடுங்கள். 2 அல்லது 3 வாரங்கள் அது அப்படியே அழுக வேண்டும். இடையில் ஒரு குச்சியை வைத்து அதை கிளறி விடுங்கள். 3 வாரங்கள் கழித்து அந்த தண்ணீர் மிகவும் கருப்பாக ஒரு துர்நாற்றத்துடன் மாறியிருக்கும். வாசனையை வைத்து இதை தவிர்க்க வேண்டாம், ஏனென்றால் இது நைட்ரஜன் மற்றும் கனிமங்கள் நிறைந்த ஒரு அமிர்தம். இந்த தண்ணீரை வடிகட்டி இதனுடன் 10 மடங்கு சாதாரண தண்ணீர் கலந்து உங்கள் செடிகளுக்கு ஊற்றுங்கள். இது கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கும் திரவ உரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. குப்பையை எப்படி உரமாக மாற்றுவது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 19ஆவது இயற்கை உரம் புளித்த மோர் கரைசல். மிளகாய், தக்காளி மற்றும் பப்பாளி செடிகளில் இலைகள் சுருண்டு வளர்ச்சி தடைபடுவதை பார்த்திருப்பீர்கள். இது இலை சுருட்டு வைரஸ் என்ற கொடிய நோயின் அறிகுறியாகும். ஒருமுறை இந்த வைரஸ் வந்துவிட்டால் செடியை காப்பாற்றுவது மிகவும் கடினம். ஆனால் இதை வருவதற்கு முன்பே தடுக்க ஒரு அருமையான வழி உள்ளது. அதுதான் புளித்த மோர். வீட்டில் மீதமாகும் மோரை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி 3 அல்லது 4 நாட்கள் புளிக்க வையுங்கள். அது நன்றாக புளித்து ஒருவித வாடை வரும். 1 லிட்டர் தண்ணீரில் 50 மில்லி புளித்த மோரை கலந்து
செடிகளின் இலைகள் முழுவதும் நன்றாக நனையுமாறு ஸ்ப்ரே செய்துவிடுங்கள். மோரில் உள்ள லாக்டிக் அமிலம் மற்றும் நுண்ணுயிரிகள் இலைகளின் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குகிறது. இதனால் வைரஸை பரப்பும் வெள்ளை ஈக்கள் மற்றும் அசுவினி பூச்சிகளால் செடியை தாக்க முடியாது. கிராமங்களில் இன்றும் பல விவசாயிகள் இந்த முறையை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இது எளிமையானது, செலவில்லாதது, ஆனால் மிகவும் பயனுள்ளது. இறுதியாக 20வது விஷயம், கடலை புண்ணாக்கு கரைசல். இயற்கை முறையில் செடிகளுக்கு அதிக அளவு புரதம் மற்றும் நைட்ரஜன் சத்தை கொடுக்க வேண்டுமானால் கடலை புண்ணாக்குதான் மிகச் சிறந்த தேர்வு. செக்கு எண்ணெய் ஆட்டும் இடங்களில் இது மிகக் குறைந்த விலைக்கு கிடைக்கும். இதை நேரடியாக அப்படியே மண்ணில் போடக்கூடாது. போட்டால் எறும்புகள் மற்றும் பூச்சிகள் வந்துவிடும். ஒரு 100 கிராம் கடலை புண்ணாக்கை 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு 3 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். 3 நாட்கள் கழித்து இது நன்றாக நொதித்து ஒரு கெட்டியான கூழ் போல மாறியிருக்கும். இப்போது இந்த கரைசலுடன் 10 - 15 லிட்டர் தண்ணீர் கலந்து மிகவும் லேசான திரவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை வாரத்திற்கு ஒரு முறை செடிகளின் வேர் பகுதியில் ஊற்றி வந்தால் செடிகள் மிக வேகமாக மரம் போல வளரும். காய்கறி செடிகளில் கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க இது மிகவும் உதவும். இயற்கை விவசாயிகளின் மிக முக்கிய ரகசியங்களில் இந்த கடலை புண்ணாக்கு கரைசலும் ஒன்று. இந்த 20 குறிப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் தோட்டம் ஒரு சோலைவனமாக மாறுவது உறுதி. என்ன நண்பர்களே, இவ்வளவு நேரம் நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது நாள் வரை குப்பை என்று நாம் தூக்கி எறிந்த வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, வெங்காய சருகு என ஒவ்வொன்றிலும் எவ்வளவு பெரிய நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன என்பதை பார்த்தோம். இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் நம்மை சுற்றியே கொடுத்திருக்கிறது. ரசாயனங்கள் என்ற மாயையில் சிக்கி நாம் தான் இயற்கையை மறந்துவிட்டோம். இன்று முதல் உங்கள் செடிகளுக்கு கடைகளிலிருந்து எந்த ஒரு செயற்கை உரத்தையோ அல்லது பூச்சிக்கொல்லியோ வாங்க வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள். நமது சமையலறையில் தொடங்கும் இந்த சிறிய மாற்றம் நமது மண்ணையும் நமது சுற்றுச்சூழலையும் நமது ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் ஒரு மாபெரும் புரட்சியின் தொடக்கமாகும். பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் கட்டாயம் ஒரு லைக் போடுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். உங்களிடம் எனக்கொரு கேள்வி இருக்கிறது. இதில் நாம் பார்த்த எந்த இயற்கை உரத்தை நீங்கள் முதலில் உங்கள் வீட்டில் முயற்சி செய்யப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.